இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வத்துக்கு பிறந்த நாள், பர்த்டே பாய் அவன் தான். என்ன தம்பி கேக் வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். கேட்கலாம் வேணாமா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. நீங்கள் செய்கிற சாப்பாடு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த காலத்தில் பிள்ளைங்க கேக்குன்னா ஆசைப்படுங்க. கேக் வாங்கணும், வெளியில் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. நான் என் பையன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, எனக்கு அதே போதும், எனக்கு கேக் வேண்டாம். சரி ரெடி பண்ணிடலான்ட்டு சிக்கன் சில்லி போட்டு வெஜ்ஜு பிரியாணி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நாங்களும் உதவி செய்யறோம்னு சொல்லி என் பசங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. பாருங்க, வெஜ் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப சிக்கன் சில்லிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மைதா சேர்த்துக்கலாம், கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சிக்கன் சில்லி பொடி சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பொடியில உப்பு இருக்கு, கார்ன்ஃபிளவர் மைதா போட்டிருக்கனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் 10 நிமிஷம் ஊறுற நேரத்துக்கு நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயம், கேரட்டு, உப்பு, தயிர் எல்லாம் போட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. பாத்திரம் சூடாயிருச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடய உப்பு சேர்த்துக்கலாம், அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி வணங்கட்டும். தக்காளி வணங்கிருச்சு. கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் வணங்கிருச்சு. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சூடாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனை மெதுவாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும். சிக்கன் சில்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து சாப்பாடு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒரு 10 நிமிஷம். இப்போ வந்து நம்ம சாப்பாடு இறக்க போகிறோம். ஸோ இறக்குற நேரத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு ருசி இன்னும் தூக்கலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பாடு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. பசங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சரி. தம்பியே அப்பா நானே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறேங்கிற ஆசைப்பட்டான். அவன் தான் எல்லாத்துக்குமே பரிமாறினா, அதுவும் தகட்ட பரிமாறினான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு அன்பாக இருக்காங்கிறத நம்மளால் பார்த்து உணர முடியுது. சாப்பிடலாம். நானும் இப்ப சாப்பிட போறேன். எல்லாத்தையும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நாங்க நம்மளும் சாப்பிடலாம். அதுல போதா போனா இன்னொரு டைம் வாங்க மாட்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஒரு அன்பா வந்த 20 பசங்களுமே அவனுக்கு ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் ஊட்டி விட்டு அவனை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க. அவனும் சந்தோஷத்தில் திக்குமுக்காடிட்டான் தான் சொல்லணும். இவங்க எல்லோரும் சாப்பாடு ஊட்டுறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. அஸ்வத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறும்போது அன்பையும் சேர்த்து பரிமாறிட்டான். சரி அஸ்வத்து, நீ சாப்பிடாம போயிடுவியா? நீ கண்டிப்பாக சாப்பிடுவேல, நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோண்டா ஒன்று அப்படின்ட்டு. இப்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்களுக்காடா சாப்பாடை அள்ளி வச்ச, நாங்கள் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறோண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு ஊட்டி விட்டுட்டாங்க.
எல்லோரும் சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தது gift கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். கைஸ் எனக்காக gift பண்ணிருக்காங்க கைஸ் பென்னு. ஹாப்பி பர்த்டே வா. பாக்கலாம் அஜய் கொடுத்த gift பிரிக்கிறாரே வாங்க பிரிக்கலாம். பிரிக்கவே முடியல. பாருங்க. சும்மா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. தேங்க்யூடா.